கொத்து கொத்தா சார சாரையா ஆமைகள் மரணம். எங்கேயோ படிச்ச மாதிரி கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஜனவரி துவக்கத்துல இருந்து தமிழ்நாட்டில் பழவேற்காடு தொடங்கி கல்பாக்கம் வரைக்கும் ஆந்திரா உள்ளிட்ட இன்னும் சில மாநிலங்களையும் ஆமைகள் துயரம் நிறைந்த முகத்தோட தன்னோட மரணத்தை கடற்கரையில உறுதிப்படுத்தியிருக்கு. இதுவரை 1000க்கும் மேல ஆமைகள் இறந்ததா சொல்றாங்க. என்ன காரணம்? அழிவின் விளிம்பை நோக்கி செல்லும் ஆமைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ட்ரீ ஃபவுண்டேஷன் நிறுவனர் சுப்ரஜாவிடம் இது குறித்து கேட்டறிந்தோம். என் பேர் டாக்டர் சுப்ரஜா தாரிணி, ட்ரீ ஃபவுண்டேஷனின் நிறுவனர். நாங்கள் 2002 மீனவ கிராம மக்களை ஊக்குவித்து அவங்கள ஈடுபடுத்தி கடலாமை பாதுகாப்பு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். கடலாமைகள் அவங்களுடைய இனப்பெருக்க காலம் டிசம்பர் லாஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் முட்டையிடுற சமயம். ராமநாதபுரம்லேருந்து நம்ம ஸ்ரீலங்கா நடுவில் இருக்கிற இடம் தான் மன்னார் வளைகுடா. அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த இடத்துல தான் அவங்களுடைய எல்லா வகையான ஆமைகளுடைய இருப்பிடமும் இறை தேடும் இடம். அதில் இருந்து அக்டோபர் லாஸ்ட்ல இருந்து எல்லா ஆமைகளும் முட்டையிடுற ஆமைகள் அண்ட் இனப்பெருக்கம்க்கு வயசுக்கு வந்த ஆமைகள் எல்லாமே அந்த வழியாக தான் பாதை செல்லும். திருக்க வலையும் இந்த மடவா மீன் பிடிக்கிற வலையும் யூஸ் பண்ணும் பொழுது அங்கே, ஏன்னா இது கரைக்கு பேரலாக கட்டுற வலை, இந்த மாதிரி கட்டும் பொழுது அதோடைய மெஷ் சைஸ் பெருசா இருக்கும். அதனால கரைக்கு வரும் முட்டையிட ஆமைகளும் அந்த வழிபாதையில செல்லும் ஆமைகளும் அந்த வலையில மாட்டும் பொழுது கழுத்து இல்லைன்னா துடுப்பு அதுல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கொண்டு மூச்சு திணறி இறந்து போயிடும். 1ஆம் தேதியிலிருந்து இப்போ இது வரைக்கும் நம்ம நிறைய 1000க்கும் மேலான ஆமைகள் இறந்து ஒதுங்கினதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல மேக்சிமம் இறந்து போனது பெண் ஆமை, ஒரு 15% ஆணாமையும் இறந்து போயிருக்கு. அதை பார்க்கும் பொழுது இனப்பெருக்கம் செய்யும் ஆமைகளை அந்த வலையில மாட்டி இறந்து போய் ஒதுங்கி இருக்கிறது. அது இங்கிலீஷ்ல சொல்லும் போது அதை காங்கிரிகேஷனல் கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஆமைகள் கூடி இனப்பெருக்கம் செஞ்சு இறை தேடி அதுக்கப்புறம் மைக்ரேட்டரி பாத் போற வழி, அந்த இடத்துல அவங்க ஒட்டு மொத்தமா மாட்டிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. ட்ரீ ஃபவுண்டேஷன் சேர்ந்த தேசப்பன் தான் இறந்து போன ஆமைகளை புதைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். ஆமைகள் குறித்து நன்கு அறிந்தவர் அவர். ஆமைகள் குறித்து அவர் சொன்ன செய்தி இதயத்தை கணக்கச் செய்தது. முட்டை போடுற ஆமை வந்த பிறகு அந்த முட்டையை எடுக்கும்போது அங்கே இருக்க ஜனங்கள்லாம் அந்த முட்டையை அவ்வளோ ஆசையாக பார்ப்பாங்க. அது எப்படி முட்டை போட்டிருக்குன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். எங்களுக்கு அதை எடுத்து அதை வேற இடத்துல மாற்றி வைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். இந்த தடவை முட்டையிடுற ஆமைகள் இறந்து முட்டையெல்லாம் கொட்டி அது இறந்து போயிருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து இதுவரையிலும் நானே ஒரு 65 ஆமை விதைச்சிருக்கிறேன், இறந்து போன ஆமைகள். போன வருஷம் மட்டும் ஒரு 28 ஆமை மட்டும் தான் புதைச்சேன். போன வருஷத்தோடு இந்த வருஷம் கம்பேர் பண்ணால் எவ்வளோ அதிகமாக இருக்குது. விசை படகுகள் அப்புறம் இந்த பெரிய மெக்கனைஸ்ட் போட்ஸ் அவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் அப்படி என்பது இருக்கு, மெரீன் ஃபிஷரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட். அது பிரகாரம் அவங்க கரையிலிருந்து 9.26 5 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரத்துல தான் அவங்க போய் மீன் பிடிக்கணும். ஏன் அந்த மாதிரினா, பாரம்பரிய மீனவர்கள் கரையிலிருந்து அந்த 9.26 கிலோமீட்டர்ஸ்குள்ள அவங்க மீன் பிடிக்க முடியும். அதை மீறும் விசை படகுகள் அந்த எல்லைக்கு உள்ள, அந்த விதிமுறைக்கு உள்ள இருக்கிற எல்லைக்குள்ள 9.26 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள மீன் பிடிச்சிட்டு இருந்தா அந்த விசை படகுகள், அந்த மெக்கனைஸ் போட்ஸை கான்ஃபிஸ்கேட் பண்ணி அவங்கள சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் புக் பண்ணுறாங்க. நம்ம நிலத்துல வாழ்கிற மக்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏதோ ஒரு ஆமை தானே செத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எதுக்குன்னா அறியாமை, அவேர்னஸ் இல்லை. மக்களுக்கு வந்து இது ஆமைகள் வந்து ஷெட்யூல் 1 வன உயிரின பாதுகாப்பு சட்டத்துல ஷெட்யூல் 1ல பாதுகாக்கப்படுகிறது. இப்ப வந்து கடல்ல உணவு சங்கிலியில ஒரு ரொம்ப முக்கியமான உற்பத்தி காரணி. ஆமைகள் ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில்ஸ் வந்து கடல் மட்டத்துல இருக்கிற நத்தை வகைகள், அந்த கிரஸ்டேஷன்ஸ் எல்லாமே தோண்டி சாப்பிடும்போது அதுங்க இருக்கிற ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அது தவிர அது ஜெல்லி ஃபிஷ்ஷை உணவா விரும்பி சாப்பிடும். ஜெல்லி ஃபிஷ் வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து மீன் வகைகள், நமக்கு வியாபாரத்துக்கு முக்கியமா இருக்கிற மீன் வகைகளுடைய குட்டிகளையும் முட்டைகளையும் சாப்பிடும். அதனால சொறி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷின் பாப்புலேஷனை கட்டுப்படுத்துது. வெளிவரும் வலை, டர்ட்டில் எக்ஸ்ட்ரூடர் டிவைஸ் எப்படி வேலை செய்யும்னா, இது வந்து இதுல 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரிட் ரவுண்டா ரிங்ஸ் இருக்கும். ஒன்னுத்துல வந்து பார்ஸ் இருக்கும். 8 இன்ச்சு அகலத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம விசைப்படகு அவங்களுடைய வலையில வந்து அந்த கார்டு எண்டுக்கு முன்னாடி அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது அது மேல் பாகத்துல ஒரு பெரிய துறை இருக்கும், ஒரு ஃபிளாப் இருக்கும். ஸோ மீன் வந்து மாட்டும்போது உள்ள போகும்போது அந்த கிரிட் பார்ஸ்க்குள்ள மீன் போயிடும் கார்டு எண்டுக்கு. ஆனா அந்த மடிப்பகுதின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆனா அந்த ஆமை வந்து தட்டும் பொழுது அந்த கிரிட்டை தட்டிட்டு அது மேல அப்படியே வரும்போது அந்த ஃபிளாப் பக்கமா போயிட்டு அது வெளியேறிடும். ஆமைகள் மரணங்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு செய்தி தான். நாம ஏதோ ஆமைகள் செத்து போய் கரை ஒதுங்குதான் நினைக்கிறோம். இல்ல, ஒவ்வொரு முறையும் ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்குவது நாளை நிகழப்போகும் சூழலில் மாற்றங்களின் உணர்த்தும் அபாயத்தின் குறியீடே.